உற்சாகத்தோடு இன்னும் கொஞ்சம் எஸ் லார்ட், எஸ் பிரைஸ் யூ ஃபாதர். இதே மாதிரி தொடக்கம் முதல் முடிவு வரை இதே ஆவியோடு இதே அனலோடு அல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் நாங்கள் தொடங்குவதற்கு முன்பாக வேதத்தை வாசித்து அவருடைய வெளிச்சத்திலே நடப்போம். இந்த நாள் வாசிக்க வேண்டிய சங்கீதம் 121 பக்கம் 751. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். உன் காலை கல்லாட விட்டால் உன்னை காக்கிறவர் இருந்தார். கர்த்தர் உன்னை காக்கிறார். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொன்று என்றென்றைக்கும் காப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்போம். இன்றைய நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாங்கள் எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து எங்களுக்கு உதவியை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுடைய கவலைகள், கண்ணீர்கள், பாரங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் நீக்கும்படியாக அந்த பரத்துக்கு நேராக எங்களுடைய கண்களை ஏறெடுப்போம். இன்றைய நாளிலும் பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் அவர் உங்களை நிரப்புவாராக. இந்த நாளிலே அவர் நிரப்பி உங்களை அனுப்புவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் உற்சாகமா ஹல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே வனாந்திரம் போல இருக்கிற எல்லா புயல்களும் எல்லா பாதைகளும் செவ்வையாகி எங்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாக மாறவும், எங்களுடைய கவலைகள் சுகவீனங்கள் சுகமாய் மாறட்டும் என்று சொல்லி அந்த நிறைவான ஆவியானவர் எங்களுடைய இல்லத்திலே உள்ளத்திலே வரும்போது அவர் எல்லா கோணலானவைகளையும் செவ்வையாக்கி கரடு முரடானவைகளை அவர் செவ்வையாக்குவார். அல்லேலூயா. ஆகவே அந்த நிறைவான ஆவியானவரிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்வோம். அல்லேலூயா. நன்றி. ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. வனாந்திரம் போல இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாய் வயல்வெளியாய் மாற்றுவார். பாழான நிலமெல்லாம் பயன் கொடுக்கும்படியாய் அவர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயன் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே.
சாத்தியமாகுமே. அவர் வந்தால் முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு சாத்தியமாய் மாற்றுவார். நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே ஆவியானவரே. நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ போதுமே, நிறைவே நீ போதுமே ஆவியானவரே. பலவீனங்களை பலனாய் மாற்றும் தேவன் இன்று உங்களுக்கு சுகத்தை கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே ஆவியானவரே. கரங்களை தட்டி அந்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. இடைவிடாது ஒரு நிமிடம் எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை அவருக்கு எடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி ராஜா, நன்றி. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதும் இருப்பது அவருடைய கிருபை. நாங்கள் அடுத்ததாக கிருபை மேலானதே என்ற பாடலை பாடுவோம். அவருடைய கிருபை எங்களை தாங்கி நிற்கிறது. எங்களுடைய பலவீனங்களிலே அவருடைய கிருபை தாங்குகிறது. அவர் நல்லவர். அவருடைய கிருபை என்றென்றுக்கும் அனாதியாய் அவர்களை நேசிக்கிற பிள்ளைகள் மேலே உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கடந்த நைட் ஜெபத்திலே அழகாக தேவன் எங்களோடு பேசினார். அவர் எங்களை நிரப்பவும், அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே அவர் எங்களை நிரப்பவும், கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழவும், நடந்து கொள்ளத்தக்கதாக எல்லா விதமான வல்லமையினாலும் தேவன் எங்களை நிரப்புவார் என்று சொல்லி தேவன் எங்களை வழி நடத்தினார். ஆகவே அப்படியாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் எல்லா விதமான நன்மையினாலும் நீங்கள் பலி பெறும்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த பாடலாக கிருபை மேலானது என்று உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். Everybody
கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது. நாங்கள் சோர்வுற்ற நேரங்களிலே, எங்களுடைய பலவீனங்களிலே எங்களுக்கு பலனாய் வந்த தேவன் அவர். அவருடைய கிருபை எங்கள் மீது ஊற்றி அவருடைய ஆண்டவரே அவருடைய பயப்படுற பயத்தினாலே எங்களுக்கு அவருடைய கிருபையை ஊற்றி அவருடைய பிள்ளைகளாக சொந்த பிள்ளைகளாக எங்களை ஊற்றி வைத்திருக்கிறாரே. அவருக்கு எப்படி நன்றி சொல்லுவோம்? சோர்வுற்ற நேரங்களில் எல்லாம் அவர் எங்களுக்கு பலனை தந்தார். எங்களுடைய பலவீனங்கள் நேரங்களெல்லாம் எங்களை திடப்படுத்தினார். எங்கள் கால்கள் தடுக்கும் போது அவர் எங்களை தடுக்காமல் நாங்கள் விழாமல் எங்களை தூக்கி பிடித்தாரே. அவருடைய கிருபை எவ்வளவு மேலானது. ஹல்லேலூயா. பலவீன நேரங்களில் கிருபையின் பலனானது, சோர்வுற்ற வேளைகளில் கிருபை என்னை தாங்கிட்டு. உணர்ந்து உணர்த்தினால் சொல்லுங்க, தேவனே உமது கிருபை எவ்வளவு மேலானது ராஜா. நிறைவா கிருபை மேலானது, கிருபை மேலானது, கிருபை மேலானது, கிருபை மேலானது. கஷ்ட நேரங்களில் கிருபை என்னை காத்தது, கண்ணீரின் மத்தியிலோ கிருபை என்னை தேற்றி. சொல்லுங்க, அவரை உயர்த்தி பாடுங்க, அவருடைய கிருபையை உயர்த்தி பாடுங்க. உங்களோடு எவ்வளவு அன்பாய், உங்களோடு நாங்கள் எவ்வளவு அவருக்கு விரோதமாய் சென்றாலும் கூட அந்த கிருபையானது தேடி வந்ததே. கிருபை மேலானது, கிருபை மேலானது, கிருபை மேலானது, கிருபை மேலானது. பலவீன நேரங்களில் கிருபையின் பலனானது, சோர்வுற்ற வேளைகளில் கிருபை என்னை தாங்கிட்டு. நாங்கள் எவ்வளவுதான் சோர்ந்து போய் தேவனை விட்டு புறம்பே போயிருந்தாலும் கூட அந்த தேவன் தனது அன்பால் எங்களை அணைத்துக் கொண்டு அவருடைய தனது சட்டையின் கீழே எங்களை வைத்தாரே. கிருபை மேலானது, 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 கிருபை மேலானது. அப்பா, உமது கிருபைக்காய் நன்றி, உமது அன்பிற்காய் நன்றி ராஜா. சோர்ந்து போன நேரங்களெல்லாம் உமது கிருபை எங்களை தாங்கிட்டே. உமக்கு நன்றி, நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். இடைவிடாது அவருடைய கிருபை நினைத்து, அவருடைய கிருபை நினைத்து அவருக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சங்கீதம் 3 இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 3, தாவீது ராஜா தன் மகன் அப்சலோமுக்கு பயந்து வனாந்திரத்திலே ஓடி தவித்துக் கொண்டு இருக்கிற போது அவனுடைய வாழ்க்கையின் நிலைமை பயத்தினாலும் இருள் சூழ்ந்த நிலைமையிலும் இருக்கும்போது பாடின பாட்டுத்தான் இந்த சங்கீதம் 3. இந்த சங்கீதம் 3 சொல்லுகிறார், என் தலையை நிமிர பண்ணுகிற தேவனே, எனக்கு முன்பாக சத்துருக்கள் அநேர் வந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனாலும் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிற என் உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி அவர் ஒரு மனதிலே ஒரு விசுவாச வார்த்தையை எடுக்கிறார். அப்படியாக நாங்களும் இன்றைய நாளிலே இந்த ஆராதனை வேளையிலே நாங்கள் தேவனை நோக்கி, ஆண்டவரே, அவருடைய விசுவாசத்தை நாங்கள் அவருக்கு முன்பாக நாங்கள் அறிக்கையிடும்போது தேவன் எங்களுடைய வனாந்திரமான வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுவார். ஹல்லேலூயா.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஆண்டவர் வனாந்திரமான வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே உணர்ந்த வண்ணமாக எங்களுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் தேவனுக்கு நேராக ஏறெடுத்து, அப்பா, எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய கவலைகள், எங்களுடைய கண்ணீர்கள், என்னுடைய பிள்ளையை குறித்தான பாரம், என்னுடைய செலவுகள், என்னுடைய வீட்டு கடன்கள், எனக்குள்ள எல்லா பாரங்களும், எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போற என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மையே நோக்கி பார்ப்பேன். நீர் ஒருவரே எனக்கு விடையாண்டவர். நீர் ஒருவரே எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிறீர். ஆகவே அந்த தேவனை நோக்கி நாங்கள் ஆராதித்து பாடுவோம். என்னை காக்கும் கேடகம் அவர். ஒரு கேடகம் இருந்தால் எதிரி வரும்போது அந்த கேடகம் உங்களை ஆபத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும். அதே போல உங்களுக்கு வருகிற எல்லா ஆபத்துகள், பொல்லாப்புகள், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அந்த தேவன் அவரே எங்களுக்கு கேடகமாயிருந்து எல்லாவற்றிலிருந்து காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே. என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே. இன்று உமக்கு ஆராதனை, என்று உமக்கே ஆராதனை, என்று உமக்கு ஆராதனை. ஆண்டவரே, என் ஜீவிய நாளெல்லாம் உமக்கே ஆராதனை, ஆராதனை. நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், எனக்கு நீர் பதில் தந்தீர் ஐயா. நான் படுத்து உறங்கி எழும்போதும் உமது சுத்த கிருபைதான் ஆண்டவரே. உமது கிருபை இல்லாட்டால் நான் படுக்கும் போதே எனக்கு என்ன நடக்கும் என்றே, அடுத்த நிமிடம் எனக்கு என்ன நடக்கும் என்று தெரியாத நிலையில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் என்னை காக்கும் கேடகமாயிருந்து எங்களை வழிநடத்துவதே உமக்கு நன்றின்னு சொல்லி பார்க்கணும். உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், எனக்கு பதில் நீர் தந்தீரையா. உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், எவ்வளவு பெரிய தேவனாண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். படுத்து உறங்கி விழித்தெழுவே, நீரே என்னை தாங்குகிறீர். படுத்து உறங்கி விழித்தெழுவே, நீரே என்னை தாங்குகிறீர். ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே. என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே. உமக்கே ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை, என்று உமக்கே ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள்,
எனக்கு விரோதமாய் எழும்புறவர் அநேகர். ஆனாலும் நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். அவர் உங்களுக்கு விடுதலை தருகிற தெய்வம், வெற்றி தருகிற தெய்வம். அவர் யெகோவா நிசி, வெற்றி தரும் தெய்வம். நிற்கும் பகைவருக்கு அஞ்ச மாட்டேன், அஞ்சவே மாட்டேன். உற்சாகமா சொல்லுங்க, அவர் உங்களை காத்து அவர் உங்களை விடுதலை தரும் தெய்வம் நீரே, வெற்றி பாதையில் நடத்துகிறீர். விடுதலை தரும் தெய்வம் நீரே, வெற்றி பாதையில் நடத்துகிறீர். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா சங்கீதம் 4 சொல்லுது, அவர் சொல்லுகிறார், பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் கேட்பார். ஆகவே இந்த ஆராதனை வேளையிலே பக்தி உள்ள யாவருமாகிய நாங்கள் எல்லோரும் எங்களுடைய இதயத்திலே என்ன வேண்டுதல் இருக்கின்றதோ இந்த ஆராதனை வேளையிலே அவர் கர்த்தரிடத்திலே சமர்ப்பியுங்கள். அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். அடியார்களை உமக்கென்று நீர் பிரித்தெடுத்தீர். பக்தியுள்ள அடியார்களை உமக்கென்று நீர் பிரித்தெடுத்தீர். வேண்டும் போது செவி சாய்க்கின்றீர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். வேண்டும் போது செவி சாய்க்கிறீர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே. என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே. இன்று உமக்கே ஆராதனை, என்று உமக்கே ஆராதனை, இன்று உமக்கே ஆராதனை, என்று உமக்கே ஆராதனை. உலக பொருள் தரும் மகிழ்வை விட மேலான மகிழ்ச்சி எனக்கு தந்து அவருடைய பெரிதான ரட்சிப்பை எனக்கும் உங்களுக்கும் தந்த தேவன் அவர். அவர் ஒருவரே பாதுகாத்து எங்களை சுகமாய் வாழப்பெற்ற தேவன் என்று சொல்லி பாடுவோமா? உலகம் பொருள் தரும் மகிழ்வை விட மேலான மகிழ்ச்சி எனக்கு தந்தே. சொல்லுங்க, உற்சாகமா அறிக்கை சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி தேவன் தந்திருக்கார். அந்த பெரிய தேவனை
தலையை நிமிர செய்பவரே, என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, இன்று உமக்கு ஆராதனை, உமக்கே ஆராதனை, இன்று உமக்கே ஆராதனை, இன்று உமக்கே ஆராதனை. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. கரங்களை தட்டி தேவனுக்கு ஓ ராபாது ரேசே லேதரே கேலேதரே பா ஓ தேரே ரேசே கேலேதரே ஓ ரிபா பா 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 ரேசே கேலேதரே தாரவா. ஓ நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உற்சாக பலியிடுங்கள், உற்சாக பலியிடுங்கள். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு தேவனுக்கு, தேவனே இந்த காலை வேளையிலே ஆண்டவரே எங்களை வழி நடத்தினீரே அப்பா, உமைக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமைக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் சோர்ந்து போகவில்லை ராஜா, உமது சன்னிதானத்திலே நாங்கள் உற்சாக பலியிடுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு நன்றி, நன்றி. அன்பும் பரிசுத்தமும் நிறைந்த நல்ல பிதாவே ஆண்டவரே, எங்களை காத்து எங்களுக்கு கேடமாயிருந்து எங்களை வழி நடத்துகிற தெய்வமே, உம்மை நன்றியோடு ஆராதித்து உம்மை வணங்குகிறோம் ராஜா. நீர் ஒருவரே எங்களை காத்து வழி நடத்துரு, உமது கிருபையினால் எங்களை வழி நடத்துகிறீர் ராஜா. எங்கள் சுவவீனத்தில் எல்லாம் எங்களை சுவப்படுத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே, வழி நடத்துகிறீர் ராஜா. எங்களுடைய ஜெபத்தை எல்லாம் கூப்பிடுற வேளையெல்லாம் எங்களுக்கு நீர் செவி கொடுத்து எங்களோடு நீர் இருக்கிறீர் என்று எங்களை உறுதிப்படுத்துகிறீர் ராஜா. உமைக்கே எல்லா கனதுதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Let's pray. Dear Heavenly Gracious Father, we thank you and praise you, Lord, for bringing us today together in this church, Lord Jesus. We thank you, Lord Father, for the opportunity you have given us, Lord Jesus, that we can gather as a family. Lord, we come to you now, Lord Jesus, for our offering and our tithes, Lord Jesus. Lord, you've said in 2 Corinthians, Lord Father, each one must give as he has decided in his heart, not reluctantly, but or under compulsion, for God loves a cheerful giver. Lord, we thank you, Lord Jesus, that you brought us here as cheerful givers, Lord Jesus. Lord, as we give something back to you, Lord Father, Lord, we pray that you bless us. We thank you for the jobs you blessed us with. We thank you for the salaries that you blessed us with. Lord, we pray for those who don't have jobs, Lord Jesus. Lord, we pray that you will bountifully bless them this week, Lord Jesus, that they are able to see your blessings, Lord Father. Lord, we give everything to you, and we exalt you and we praise you. In Jesus' blessed name, amen. நான்
Praise Lord. Hallelujah. Announcements. இன்றைக்கு ஆராதனையில் பங்கு கொண்ட சபை விசுவாசிகள் யாவரையும், அதே சமயத்தில் புதிதாய் வந்திருக்கக்கூடிய விசுவாசிகள் யாவரையும், லைவ் ஸ்ட்ரீம் மூலியமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். சபையின் அனைத்து ஊழிய பொறுப்பில் உள்ளவர்களுக்கான ஐக்கிய கூடுகை வருகிற 7ஆம் தேதி மாலை 7 மணிக்கு நடைபெறும். அதேபோல் வருகின்ற சனிக்கிழமை 14ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் மதியம் 1 மணி வரை சபையில் உபவாச ஜெபம் நடைபெறும். சபை விசுவாசிகள் யாவரும் அதில் உபவாசத்தோடு பங்கு கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கூட அழைக்கிறோம். நம்முடைய தலைமை போதகரும் போதகரமாகவும் இம்மாதம் 16ஆம் தேதி வரை இந்தியாவில் 3 சுவிசேஷம் மற்றும் எழுப்புதல் கூட்டங்களில் ஊழியம் செய்கிறார்கள். அவர்களுக்காகவும் அந்த கூட்டங்களில் அநேக அற்புதங்களும் அதிசயங்களும் அநேக ஆத்துமாக்கள் தொடப்படும்படியாகவும் ஜெபிக்குமாறு அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. Hallelujah. Hallelujah. God is good. All the time. Fantastic. இந்த நாளிலே புதிதாய் வந்தவர்களை அனைவரும் இயேசுவின் இனிய நாமத்திலே மீண்டும் நான் வரவேற்கிறேன். யாராவது புதிதாக இருக்கீங்களா? இல்லை. ஓகே. இந்த நாளிலே பர்த்டேஸ், ஆனிவர்சரி அதை நினைவு கூறுகிறவர்கள் தயவுசெய்து முன்புக்கு வரணும். ப்ளீஸ் கம் ஃபாஸ்ட். வாங்க பிரதர். நீங்கள் யூ ஆர் அ ஹீரோ மேன். வாங்க சில்வியா காடு ஜெபிக்கிற இந்த நாளிலே நம்ம இந்த ஜெப விண்ணப்பங்களோடு போதகர் சகோதரியுடைய போதகரும் அவர் போதகர் அம்மாவுடைய ஊழியங்களுக்காக விசேஷமாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏன்னா இந்த வாரம் முழுவதும் அவர்களுக்கு ஊழியங்கள் உண்டு. போதகருக்கு இன்று 3 இடங்களிலே கூட்டங்கள் உண்டு. 2 ஆராதனையும் 1 மாலை கூட்டமும். அந்த கூட்டங்களுக்காக நம்ம எல்லாரும் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்தி ஜெபிப்போம். அதிசயமாய் அற்புதமாய் எடுத்து உபயோகப்படுத்துகிற ஒரு பாத்திரம் இன்னும் நிரம்பி ஒழியத்தக்கதாக போதகரை இன்னும் வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தப்படுகிறது. நம்ம எல்லாரும் ஒருமித்து ஜெபிப்போமா? ஜெபத்தில் கலந்து கொள்ளும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா. நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் ஆண்டவரே இந்த ஜெப விண்ணப்பங்களாம் நம்முடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களுடைய தலைமை போதகருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இந்தியாவில் சென்ட்ரல் ஊழியம் செய்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் மகன் இன்னும் வல்லமையை எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. அநேக ஆயிரங்கள் ஆண்டவரே கர்த்தாவை தொடப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நோக்கத்துக்காக கொண்டு போனீங்களோ ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகருடைய வாழ்க்கைகள் கட்டி எழுப்பப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகருடைய வாழ்க்கையிலே விடுதலை பெறும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய வல்லமையினாலும் வரத்தினாலும் ஆண்டவரே நிரப்பி ஆண்டவரே அப்பா போதகரையும் போதகர் அம்மாவையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அதிகமாய் பயன்படுத்தி வரும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே 2 பேருக்கு நல்ல சுக பலனை கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. குடும்பம் முழுவதையும் ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது போல ஆண்டவரே சபையின் மூப்பர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நிறுத்தாமை ஆசீர்வதித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே வழிநடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆஸ்திரேலியா உள்ள ஆண்டவரே இந்த ஏசிசி திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா திருச்சபைகளும் ஆண்டவரே ஆவியானவருடைய வழிநடத்தல் இன்னும் அதிகமாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கடந்து வந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய பக்கமாக திருப்ப தேவரே அனுக்கிரகம் பண்ணும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபை மக்களுடைய குடும்பங்களுடைய ஆண்டவரே கர்த்தாவே விசுவாசத்திலும் ஆண்டவரே ஐக்கியத்திலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே
சாட்சியுள்ள வாழ்க்கையிலும் ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் கட்டி எழுப்பப்பட தேவனே அனுக்கிரகம் பண்ணும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே ஆண்டவரே வேலை உருவாக்கி கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் போல் அழைக்கிற தேவன் கர்த்தாவே ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் நல்ல வேலைகளை கொடுத்து ஆண்டவரே உயர்வை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது போல ஆண்டவரே சிஸ்டர் சுஜாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய சேஃப் டெலிவரிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் நீர் தாமே ஆண்டவரே அப்பா எபிரேய ஸ்திரீக்கு ஒத்த பலத்தை கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னுமாக சுகமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சுகத்தை ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே காயப்பட்ட கரத்தினால் தொட்டு சுகமாக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா ஆண்டவரே. அது போல தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரேல் தேசம், இந்தியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசங்கள்ல ஆண்டவரே சேமத்தை கட்டளையிடும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஜனங்கள் மனம் திரும்ப தேவனை அனுக்கிரகம் பண்ணும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அரசியல் தலைவர்கள் அவருடைய கரத்திலே கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லோரும் ஆண்டவரே உம்மாலே தொடப்பட தேவரை அனுக்கிரகம் பண்ணும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. அது போல ஆண்டவரே இந்தியாவில் கூட அந்த வெயில் பாதிப்பினால் ஆண்டவரே அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த சூழ்நிலைகள்லாம் ஆண்டவரே கால சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் நீர் தாமே ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் ஆண்டவரே சாதகமாக மாற்றி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. அது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆஸ்திரேலியாவில் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சூசைட் இந்த நாட்களில் ஆண்டவரே அநேகர் அந்த மாதிரி காரியத்துக்கு ஈடுபடுறாங்க ராஜா. இந்த ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஆண்டவரே ஒரு திருப்பத்தை கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபைகள்லாம் அதுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்க தேவரீர் அனுக்கிரகம் பண்ணும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் இந்த தேசத்துல உயர்த்தப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது போல ஆண்டவரே கர்த்தாவே இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த பிள்ளைகளை நம்முடைய கரத்திலே கொடுக்கிற ராஜா. இயேசுப்பா அந்த வருடங்களில் ஆண்டவரே நன்மையினால் முடிசூட்டும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இன்னும் அதிகமாக அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா வகைத்திலும் ஆண்டவரே உயர்வை காண கர்த்தர் ஆண்டவரே அனுக்கிரகம் பண்ணும்படிக்காக ஜெபிக்கிறோம். நீர் தாமே எல்லா ஜெப குறிப்புகளையும் நாமத்திலே ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். வருகிற 2 வாரங்களாக இந்த நம்மளுடைய சபையினுடைய ஒரு ஃபேஸ் லிஃப்ட் ரெனோவேஷன்ஸ், ஸ்டேஜஸ் அண்டு அவுட் சைன் போர்ட், லைட்டிங்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணுறோம். கொஞ்சம் சேஞ்சஸ், தெர் வில் பி எ சேஞ்சஸ். அதனால் இந்த 2 வாரங்கள், இந்த அடுத்த 2 வாரங்களிலே there may be little discomfort. அதனால் ப்ளீஸ் bear with us and we have to remove everything and then put back by next Sunday again, right? So we need some volunteers to come and help us to remove all the setup and then to put back on Friday. So அதனால் தயவு செய்து அதற்காக உங்களுடைய உதவிக்கரங்களை நீட்டுங்கள். அடுத்த வாரம் மதர்ஸ் டே. So men fellowship is going to present in the Tamil fellowship. Children, Sunday school, youth will be presenting in English service. So அதனால் அந்த ஆராதனைகளுக்கு ஏற்ற விதமாய் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழ் சபை ஆராதனையின் நேரத்திலே ஆண்கள் வந்து ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கீங்க, ரெடியாக இருக்குன்னு சொல்லுங்கள். அதனால் தமிழ் சபையில் அவர்களுடைய ஒரு சிறப்பு நிகழ்ச்சியும், ஆங்கில ஆராதனை நேரத்திலே நம்முடைய ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகளுடைய நிகழ்ச்சியும் யூத்துடைய நிகழ்ச்சியும் இருக்கும். அதனால் தயவுசெய்து அதற்காக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். there will be refreshment as well as a light lunch will be provided end of the English service. FLM leaders, please come forward. எல்லா FLM leaders, பிரதர் வாங்க, ஆண்டன். நம்முடைய போதகர் நமக்கு தெரியும், he will be around more than 3 weeks he will be away from us. இந்த வேளையிலே சபை பெருகி வருகிறது. சபையில் நிறைய பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். போன வாரம் நம்ம ஜெபிக்கும்பொழுது ஒரு நாளும் 12 குடும்பங்களுக்காக ஜெபித்தோம். 5 நாளில் கிட்டத்தட்ட more than 60 families as well as individuals together.
ஜெபம் பண்ணார். சபையார் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். இப்போ இந்த நாட்களிலே வாட் ஐ ஹவ் டன், எல்லா லீடர்ஸ்க்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 குடும்பங்களை கொடுத்திருக்கிறேன், பெயர்களை கொடுத்திருக்கிறேன். They will be keep praying for you during this week. So the prayer is very, very important. So I have given names for each and every one. And some they didn't get. I'll give it to you. அவர்கள் வந்து உங்களுக்காக ஜெபிப்பார்கள். உங்களுடைய ஜெப தேவைகளை தயவு செய்து அவர்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள். They will keep praying for you and you have to pray for them. It's a two way. புரிந்துதா? நீங்களும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவங்களும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அவர்களிடத்தில் கொடுங்க. They will be keep praying for you. How many say, people say, going to say amen? Hallelujah. So நான் வந்து இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒரு சிட் கொடுத்துருப்பேன். சபை ஆராதனை முடிந்ததும் இவங்க வந்து உங்களை பார்ப்பாங்க. உங்களோடு சேர்ந்து சபை முடிந்த பிறகு நீங்கள் எல்லாரும் அந்த 4 குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து இங்கே ஜெபித்தாலும் சரி, வேறு ஒரு இடத்துல ஜெபித்தாலும் சரி, இந்த இடத்துல வந்து உங்களுடைய விண்ணப்பங்களை சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்க சொல்லுங்கள். இன்றைக்கு இந்த பர்த்டேஸ் அந்த நேரங்களிலே உங்களுடைய பிறந்த நாள் அன்றைக்கு அவர்களை ஜெபிக்க சொல்லுங்கள். So keep praying. So the prayer chain should keep on going. அதுதான் ஒரு உன்னதமான நோக்கம். So they will be there to take care of during pastor's absence. அதனால் தயவுசெய்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. Hallelujah. So thank you. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய செய்திக்காக ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே, குமாரன் கிறிஸ்துவின் மூலமாக இந்த வேளையில் என்னை நோக்கி பார்க்கிறோம். என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உங்கள் சமூகத்திலே உதவியாக இருக்கத்தக்கதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். சண்டே ஸ்கூல் can go. நான்கு மாதங்கள் வெற்றியோடு கடந்து வந்தோம். இந்த நாளிலே ஒரு புது மாதத்திற்குள் நாம் பிரவேசிக்கிறோம். We are entering into a new month. ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, இந்த மாதத்தில் 5 ஓய்வு நாள் உண்டு. There are 5 Sundays in this month. ஏன்னா மாதத்தின் முதல் நாளிலே ஒரு சண்டே. இட்ஸ் a great blessing. நான் வேலை செய்கிற நாட்களிலே இந்த 5 நாள் சண்டே வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 5 நாள் லீவு மாதத்தில். ஸோ தட் இஸ் அ கிரேட் ஜாய். ஸோ இப்போ வந்து தட் ஜாய் இஸ் டிஃப்ரெண்ட். 5 Sundays we can worship. 5 Sundays we can come and worship, praise the Lord அப்படின்னு சொல்லி ஆராய்க்கலாம்னு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. எவ்வளோ பேருக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. 5 மாதமும் காணிக்கை கொடுக்கணுமா அப்படின்னு 5 வாரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. இந்த நாளிலே இந்த மாத தொடக்கமாக இருப்பதனால் வாக்கு தத்துவத்தோடு கூடிய ஒரு செய்தியை கர்த்தர் எனக்கு தெரிவித்ததுபடி உங்களோடு நான் பேச ஆயத்தத்தோடு வந்திருக்கிறேன். போதகர் இல்லாததுனால கொஞ்சம் நடுக்கம், கொஞ்சம் ஒரு ஆங்ஸைட்டி சொல்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கடந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன? நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், அது இன்றைக்கே தருவேன். எத்தனை பேர் இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டேன்? கரங்களை தூக்குங்க. கொஞ்சம் கரங்கள்னா போதும். கர்த்தருக்கு நிச்சயமாய் அது நிறைவேறும். கர்த்தருடைய சித்தத்தில் அது நேரத்தில் அது நிச்சயமாய் நிறைவேறும். அப்படி விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்? ஹல்லேலூயா. எஸ், டெஃபினெட்லி. இந்த மாதத்திலே தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன? தட்டுங்கள் உங்களுக்கு
திறக்கப்படும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். Knock and the door will be open to you. கரங்களை தட்டி திரு நன்மை செல்வம் நன்றி செலுத்துவோமா? நல்ல சந்தோஷமா தட்டுங்க. Praise Lord. எல்லாரும் சொல்லுங்க, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். Knock and the door will be open for you. Hallelujah. முதல்ல நீங்க கை தட்டும் போது ரொம்ப சத்தமே இல்லை. ஏன்னா எங்க தட்டுறது? கதவை தட்டுன்னு சொன்னாலே கதவு எங்க இருக்கு? அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருந்ததுனால தான் சத்தம் இல்லை. ஆனால் அந்த சந்தேகம் இந்த செய்தியின் முடிவிலே உங்களுக்கு தெளிவாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது, when I ask Anton Zoisa, please give me the pen. கேளுங்கள், I'm seeing a person and அவர் இடத்துல பென் இருக்கு. So when I ask him, he is willing to give the thing. So அடுத்தது தேடுங்கள் கண்டடைவீர்கள். That means it is between me and the purpose. எதை நான் தேட போறேன் என்று என்னுடைய மனதில் இருக்கும். I am seeing. So I am searching for it. I have something on my mind. What I am going to search. நான் எதை தேட போறேன்னு எனக்கு என்னுடைய மனதில் ஒரு அந்த பொருள் இருக்கு, அந்த எண்ணம் இருக்கு. அதை நான் குறித்து நான் தேடுவேன். நிச்சயமா எனக்கு கிடைக்கும். ஆனா தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னாரு. What is it? எங்க போய் தட்டுறது? கதவு எங்கேயும் கொடுக்கலையே. தேடுறதுக்கு ஒரு பொருள் இருக்கு. I'm getting. ஆனா தட்டுங்கள் திறக்கப்படும், அது உங்களுக்கு திறக்கப்படும் சொன்னாரு. ஆண்டவரே, நாங்க எங்க போய் தட்டுறது? You are not shown any door for us to go knock. தட்டுவதற்கு எங்களுக்கு ஒரு கதவே இல்லையே. எங்க போய் நாம தட்டுவோம்? என்ன உங்களுடைய சிந்தனை இருக்கு? நீங்கள் ஒரு கதவை போய் தட்டுகிறீர்கள் என்றால் what first you think? மெதுவாக தட்டுவீங்க, தட்டிகிட்டே இருப்பீங்க. இல்லைன்னா 2 வாட்டி தட்டிட்டு போயிடுவீங்க. அந்த வீட்டில் யாரும் இல்லை, இல்லைன்னா கதவை திறக்க மாட்டாங்கன்னு போயிடுவீங்க. கொஞ்சம் மெதுவாக தட்டுறவங்க கொஞ்ச நேரத்தில், இன்னும் கொஞ்ச நேரத்தில் டடாபடாபடா கதவே உடையிற மாதிரி. எப்படியாவது திறந்து ஆகணும். Because you have a need, you have a purpose, you want something. So you are expecting the door to be open for you. அது எப்படியாவது திறக்கணும். என்னுடைய தேவைகள், என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய எண்ணம் அதன் மூலமாய் நிறைவேற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு கதவை தட்டணும். நான் திருமணமாய் புதிதாக ஓசூருக்கு சென்றபோது there is no செக்யூரிட்டி கேட்லாம் கிடையாது. பெரிய ஒரு கதவு தான். We were living in a flat, we two alone. ஸோ நான் வேலைக்கு போனேன்னா சில்வியா தனியாக தான் இருப்பாள். ஸோ when I come back after the work, I have to come and knock. ஏன்னா அந்த இடமே, அந்த கம்ப்ளீட் ஃப்ளாட்ஸே, அந்த இருக்கிற ஏரியா, ஹோல் ஏரியா will be empty because all are working in the companies. So unless I come and knock, she will not open. அது கூட நான் ஒரு விதமாக தட்டினாதான் she will open. அது எங்களுக்கும் அவளுக்கும் சொல்ல மாட்டேன். ஸோ ஐ ஹாவ் டு கம் அண்ட் நாக். ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் நான் போய் எங்கே தட்டுறது? வழி இப்போல்லாம் நான் தட்டையே தேவையில்லை. ஏன்னா ஏன் கேட்குறீங்களா? வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறாங்க. அப்படி இல்லைங்க, ரிமோட் இருக்கு. கராஜை நான் திறந்துடுவேன். Nobody, I am not going to knock. Now the technology change, situation change, circumcision change, persons change. கீ எடுத்துட்டு போனீங்களா? கதவை வந்து தட்டாதீங்க.
ரிமோட் இருக்கா கார்ல, கதவை வந்து தட்டாதீங்க. நவ் people are telling don't. இப்போ சர்ச்சுக்கு வந்து எங்க போய் நம்ம கதவை தட்டுறது? இட்ஸ் a glass door. I can see somebody is standing and I open it. இப்போ தட்டுறதே கிடையாது யாரும். சில வீட்டில் போனீங்கன்னா there is a sticker, please do not knock. அவ்வளோ மாறி போகணும். ஆனால் சத்திய வேதம் ஒரு நாளும் மாறாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Our God will never change. He say take your remote and go, or he won't say take your key punch and go. He say till today, even now, even this time he is telling, knock, உங்களுக்கு தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். knock, I will open. சரி ஆண்டவரே சொல்லிட்டீர், என்ன நான் what I am going to knock. So when I was waiting for this one, I was meditating on this. I too had the same doubt like you. எனக்கும் இது ஒரு பெரிய ஒரு காரியமா இருந்தது. என்ன ஆண்டவரே, what do you mean by knock? இப்போ ஆண்டவர் பேசுகிற காரியத்தில் So there is three things. There may be different ways of knocking. Three ways of knocking so that you can open the door. The door will be open. மூன்று காரியங்கள். ஒன்று faith knock. விசுவாச அறிக்கை செய்து தட்டுவது. Second witness knock. சாட்சி அறிக்கை செய்து தட்டுவது. மூன்றாவது give and knock. கர்த்தருக்கு கொடுத்து தட்டுவது. A faith knock, witness knock, give and knock. Hallelujah. இனி ஒவ்வொரு காரியத்தை பார்ப்போம். faith knock, அதாவது declaring faith is knocking. கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தை அறிக்கை செய்வது என்பது ஒரு கதவை தட்டுவது. Declaring your faith, உன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வது. வாசிப்போம் மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 26 30 வரை. இந்த சங்கதி அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். 2 குருடர்கள் வருகிறார்கள் தேவனிடத்திலே. வந்து வசனம் சொல்லுகிறது, 26வது வசனம் வாசித்தோம்னா, the news of this spread through all that region. என்ன நியூஸ்? இதற்கு முன்பாக நம்ம சென்று வாசித்தோம்னா, மரித்த ஒரு பெண்ணை, சிறு பெண்ணை அவர் உயிரோடு எழுப்பின ஒரு சம்பவம். இந்த அற்புதமான ஒரு அதிசயமான ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் அந்த இடத்துல நடந்தது. இடம் முழுவதும், the whole region, எல்லா இடத்துலையும் அது பரவி. The news spread everywhere. So இதை கேள்விப்பட்ட இந்த 2 குருடர்கள், எப்படியாவது நம்ம இந்த ஆண்டவரை பார்க்கணும், எப்படியாவது இந்த ஆண்டவரை போய் நம்ம கேட்கணும், நம்மளுடைய குருடான இந்த நிலைமை நிச்சயமாய் மாறும் அப்படின்னு நினைத்து அவர்கிட்ட போனாங்க. போயிட்டு 27ல வாசனம் 27ஆம் வசனம், as Jesus went on from there, 2 blind men followed him, calling out, have mercy on us, son of David. தமிழ்ல வாசிங்க. இயேசு அவரிடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள்.
முதலாவது அந்த வாசிங்க 27ஆம் வசனம். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே. 2 குருடர்கள். அடுத்தது, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். Following is the knocking. அடுத்தது, calling out is knocking. Declaring yes Lord அப்படின்றது knocking. இதை செய்ய எனக்கு வல்லமை இருக்கு, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க? உங்களுடைய நோக்கம், உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. Are you following? Are you telling that, claiming that it is possible by Lord, you Lord? அறிக்கை செய்வது, சாட்சியாய் அறிக்கை செய்வது, விசுவாசத்தை அறிக்கை செய்வது. இந்த 2 குருடர்களும், ஆண்டவரே உம்மால் நிச்சயமாய் இது கூடும், எங்களுக்கு கண் பார்வை நிச்சயமாய் உம்மால் கூடும், கிடைக்கும் என்று சொல்வது. உங்களுடைய தேவைகளுக்காக ஆண்டவரே எப்பயாவது அறிக்கை செய்து, விசுவாசத்தை அறிக்கை செய்து நீங்க நம்பணும் சொல்லுங்க. சகோதரன், உங்களுக்கு ஒரு தேவை இருக்கும். தேவையில்லாதவங்க யாரும் ஒரு தேவை. ஆண்டவரே எனக்கு இது வேண்டும், இந்த தேவையை சந்திக்க வேண்டும், என் குடும்பத்திற்கு இது வேணும், என் கணவனுக்கு இது வேணும், என் மனைவிக்கு இது வேணும், அது உம்மால் நிச்சயமாய் கூடும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் சொல்லுவோம் திரும்பி, do you believe that I am able to do this? நான் சொல்லும்போது yes Lord சொல்லுவோம். Do you believe that I am able to do? சொல்றதே சந்தேகமா சொல்லுங்க. உம்மால் கூடும் ஆண்டவரே சொல்லுங்க. So you have to declare your faith. So maybe after இந்த தேவையை இந்த காரியத்திலிருந்து விடுபட நம்முடைய That's the first knock, faith knock. விசுவாசத்தை அறிக்கை செய்வது. இரண்டாவதா விட்னஸ் நாக்கிங். வாசிப்போம் அப்போஸ்தலர் பணி 7ஆம் அதிகாரம் 8, 9, 10. மேலும் வித்து சீதன உடன்படிக்கையும் அவனுக்கு ஏற்படுத்தினார். அந்தபடியே அவன் ஈசாக்கை பெற்றபோது 8ஆம் நாளிலே அவனை விருத்து Sorry. Apostles 7, Acts 7, 8. தேவான் விசுவாசத்தினாலும் ஓகே 8 வாசி. தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இப்படி செய்த ஸ்தேவானை என்ன பண்ணிட்டாங்க? ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக இவரை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. ஸ்தேவானை கொண்டு போறாங்க. ஏன்னா அற்புத அதிசயங்கள் இயேசுவின் நாமத்தில் செய்து வல்லமையாய் ஊழியம் செய்கிற இந்த ஊழியக்காரனை அவர்கள் எல்லாரும் ஆலோசனை சங்கத்தார் முன்பாக கொண்டு போறாங்க. ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. ஒரு பெரிய கூட்டத்துக்கு முன்பாக எல்லாரும் முன்பாலும் கர்த்தர் செய்த காரியத்தை ஆதியாகமத்தில்
நாளிலிருந்து தொடர்ந்து எல்லா காரியத்தை வரிசையாக அவர்களுக்கு சாட்சியாய் சொல்லிக் கொண்டு வருகிறார். எல்லாவற்றையும் சாட்சியாய் சொல்லிக் கொண்டு வருகிறார். வாசிப்போம் அதே 51, 53. கடுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எடுத்து நிற்கிறீர்கள். தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கைக்கொள்ளாமல் போனீர்கள் என்றார். இவ்விதமா ஒரு சாட்சியாய் அறிவிக்கிறது மாத்திரமல்ல, வேதத்தில் உள்ள காரியத்தை எடுத்து அவர்கள் செய்த தப்பிதங்களையும் அறிக்கை செய்யும். அதையும் சாட்சியா சொல்றாங்க. நீங்க இப்படி செய்யுங்க. தேவதூதரை கொண்டு சொன்ன நியாயங்கள், தீர்க்கதரிசனங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மறந்து அதையெல்லாம் விட்டு நம்பாமல் விசுவாசியாமல் இயேசுவை நீங்கள் கொலை செய்வீர்கள். வாசிப்போம் தொடர்ந்து 55 அவர் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலதுபார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலதுபார்சத்தில் நிற்கிறதையும் பார்க்கிறேன் என்றார். இப்படி சாட்சி சொல்லும் போது என்ன ஆகுது? பெரிய கதவு திறக்குது. யார் பார்க்கிறார்? இயேசுவே எழுந்து நின்று பார்க்கிறார். தேவகுமாரன் வலதுபார்சத்தில் எழுப்பி நிற்கிறதை பார்க்கிறார். God is honoring him. So when you witness, God will open the door to honor you. நீங்கள் எப்பொழுது சாட்சியாக சொல்லி நீங்கள் அறிக்கை செய்கிறீர்களோ, உங்க வாழ்க்கையில நடந்த எல்லா சாட்சிகளையும் நீங்க அனுபவித்த சாட்சிகளை உங்களுக்கே வச்சுக்கணும். சாட்சி நேரம் கொடுக்குறோம். சாட்சி சொல்லுவாங்க. ஹோம் குரூப்லயும் கனெக்ட் குரூப்லயும் சொல்றோம். 1%, 2%. I'm telling you to encourage people. Share witness. Share witness what God has done to you. அது மற்றவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் அதிகமாய் கட்டும். அவங்க விசுவாசத்தை அதிகமாய் கட்டும். ஓகே, I also will go knock the door. நானும் என்னுடைய சாட்சியை சொல்வேன். அம்மா எத்தனை பேர் 100 பேர் When I stand here and I say God has done this thing, praise His name. எல்லா வல்லமையும் துதியும் கனமையும் இயேசுவுக்கே அப்படின்னு சொல்லும்போது when we are declaring the witness, during my stay in Singapore, 1988, there was a program called Suggestion Program. In the suggestion program, I used to give a lot of suggestions. என்னுடைய technical line way to improve. அது என்ன செய்யணும்? நான் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைகளிலே வேலை செய்வேன். சண்டே
ஒர்க் பண்ணுறாங்க. இந்தியாவிலேருந்து அப்போ தான் புதிதாக வந்திருக்கிறேன். என்னுடைய தேவைகள் அநேகம். சண்டே ஒர்க் பண்ணால் நிறையா என்னோட கூட வந்த ஒரு 8 இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்ச் சிங்கப்பூர் எல்லாரும் 7 பேர் வேலை செய்வாங்க. நான் வேலை செய்வேன். ஏன் எப்பவும் என்னுடைய சூப்பர்வைசரும் சரி மற்றவங்களும் சரி கேட்பாங்க. அவர்கள் செய்ய வேண்டும். I used to suggest a lot of things. One suggestion they really tested, then they found out a company can earn, say, 40,000 Singapore dollars per month. ஒரு மாதம் 40,000 $40,000 அவர்கள் அந்த சஜஷன்னால end of the year 1990 they gave me an award and very big. It was a big honoring for a single Indian first batch to that company in India. அந்த பெரிய டின்னரில் more than 700 people were there. In front of the 700 people, there was a small conversation. They gave me why? It was honoring God. உன்னை கனம் பண்ணுகிறவர்கள் மூன்றாவது giving to God is கர்த்தருக்கு கொடுப்பது என்பது வேதத்தில் நிறைய கொஞ்சம் காரியம் கொடுத்துருப்பாங்க. 2 மீன் 5 அப்பம் 5000 பேர் போஷித்தார். It's a big door open. For what? Because he gave only small. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவுதான். ஆனால் அந்த நாட்கள் முழுவதும் இந்த எண்ணெய் போதுமா இருக்கு, அந்த அப்பம் போதுமா இருக்கு. So when you give to God, God will open the door. We are giving only little bit, but God said, giving a small amount to God is knocking a big door. Hallelujah. You are knocking a very big door. அது ஓப்பன் ஆச்சுன்னா don't know how to come. வாசிப்போம் மல்கியா 3ஆம் அதிகாரம் 10 என் ஆத்மத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் தளபதிகளிடத்தில் இடர்கொள்ளாமல் போகும்படி உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். God is challenging you to test. You test and see. You knock and see. You give and knock and see. You give a test. He is challenging.
வானத்தின் பலகணிகளை திறந்து நான் என்னை ஆசீர்வதிக்க மாட்டேனோ? அது நான் வேற ஒரு டிரான்ஸ்லேஷன் வாசித்தேன். It was really true. I am the Lord, all powerful, and I challenge you to put me in this. Bring the entire 10% into the storehouse. So there will be food in my house. Then I will open the windows. Please listen. Windows of heaven and flood you with blessing after blessing. Blessing after ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம். You knock the door giving your 10%. I'll open the door where from the door blessing after blessing. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். வேற ஒரு டிரான்ஸ்லேஷன்ல and pour out blessing beyond your wildest dream. கனவு கூட காணும் அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம். எப்போ this is very wanted. ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் சொன்னாரா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ எந்த அவுட் பிஸ்னஸ் பார்ட்னர் கூப்பிட்டு அவர் சொன்னாங்க, உனக்கு வேண்டிய சாப்பாடு, காற்று, தண்ணி, விளைகிற காரியங்கள், எல்லா காரியம், எவ்ரிதிங் இஸ் யுவர்ஸ். Everything you take, all that needs for your life, you take. God said, open the door, flood to your blessing. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிராமங்களில் ஒரு பம்ப் இருக்கும். கிராமங்களிலே வசதியே இந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இல்லைனாலும் ஸோ எவ்ரிபடி வில் கோ பம்ப். கிராமம் முழுவதும் யாரும் அடிக்க மாட்டாங்க. காலையில் தான் பீப்புள் பண்ணாங்க பம்ப் தண்ணி அடிச்சு காலையில் வருவாங்க. ஆனால் அந்த காலையில் வரவங்க முதல்ல வந்து தண்ணி அடித்தாங்கன்னா தண்ணி வரும், காற்று தான் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு செம்பில் தண்ணி கொண்டு வருவாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, அந்த இதுக்குள்ள ஊற்றி அடிச்சாங்கன்னா அந்த நாள் முழுவதும் தண்ணி வந்துட்டே இருக்கும். Hallelujah. The blessing is there, the water is there. தண்ணி கீழே இருக்கு, நிறைய இருக்கு. ஏன் காலையில் வரல? The pump is waiting for the 10%. So when you pour that 10% and is giving not 100%, 200%, 300%, உடம்புடமா அன்னைக்கு ஃபுல் டே அடித்தாலும் தண்ணி வந்து சேம் திங். இடத்துல அவ்வளோ இருக்கு. ஆண்டவரே வேணும் வேணும்னு சும்மா காலையில் போய் மற்றவங்கெல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க. போட்டோ பிளட் கர்த்தருக்கு கொடுத்து
ஹalleluya. இப்போ தெரியுமா எங்க போய் இந்த மாதத்தில் போய் இந்த 3 காரியம் ஆண்டவரே சொன்னீரே, I'm knocking. Faith knock, witness knock, he will knock. Hallelujah. நம்ம எல்லாரும் எழுதுவோம். ஆண்டவரே, நீ வாக்கு கொடுத்திருக்கிறீர், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்ன தேவன். இவ்வளவு நாள் ஆண்டவரே எனக்கு தெரியாது how to knock the door, but today you are very clearly spoken to me. தெளிவாக நீ பேசினீர் ஆண்டவரே, எப்படி தட்ட வேண்டும். I'm going to. எத்தனை பேர் today going to take a promise? நான் இதை அறிக்கை செய்ய போறேன் ஆண்டவரே. I'm going to knock the door. எல்லாருக்கும் நான் சொல்ல போறேன் எப்படி நீ கதவு தட்டணும். உனக்கு ஒரு அற்புதம் இருக்கணும்னா என்ன செய்து தட்டணும். உனக்கு ஒரு ஆனர் வேணும்னா, கனம் வரணும்னா எப்படி தட்டணும். உனக்கு அபரீதமான ஆசீர்வாதம் வேணும். என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். என் குடும்பங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். எல்லா குறைகளும் நிறைவாகணும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் தயவு செய்து கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, I'm going to knock. I'm going to knock door. I'm going to knock the door. இன்னைக்கு நான் தட்ட போறேன் ஆண்டவரே. விசுவாசத்தை அறிக்கை செய்து தட்ட போறேன் ஆண்டவரே. சாட்சியை சொல்லி நான் தட்ட போறேன் ஆண்டவரே. உமக்கு கொடுத்து நான் தட்ட போறேன் ஆண்டவரே. எல்லா கரங்களை உயர்த்தி நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? God sees your hand brother. God sees your hand sister. உங்கள் கரங்களை பார்க்கிறார், நான் இல்லை. God sees. கர்த்தர் உன்னை பார்க்கிறார். எடுத்த தீர்மானத்தில் என்னங்க ஆண்டவரே, நிச்சயமாய் இந்த மாதத்தில் நீர் இதை நிறைவேற்ற போகிறீர். இதை நீர் நிறைவேற்ற போகிறீர். என்னுடைய தேவைகளை சந்திக்க போகிறீர். நீர் மாறாத தேவன், வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் தெளிவாய் நீர் சொல்லி இருக்கிறீர். நன்றி செலுத்துவோம். எல்லா சத்தங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் நல்ல தேவனை துதிப்போமா? கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கார். Now you know where to go. Knock. You knock the door. Knock the door. Knock the door. Say Jesus. Hallelujah. நான் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நான் தட்டுகிறேன் ஐயா. தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னீரே. Knock, the door will be open for you. God is telling, definitely I'll open the door. I'm waiting other side. Immediately I'll open the door. கதவுக்கு அந்த புறம் நான் காத்து இருக்கிறேன். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ எப்போ தட்டுவே அப்படின்னு கர்த்தர் சொல்றார். எப்போ தட்டுவேன்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன். காத்து கொண்டே இருக்கிறார். We can't see the person who is standing in the other side of the door, but you have a faith that God is there to open the door for you. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. பாடுவோமா? நன்றி ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. நன்றி ஆண்டவரே. praise Jesus. ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, அகிலத்தில் வேறென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, அகிலத்தில் வேறென்றும் ராஜா. உம்மை பாடுவதால் எங்கள் தோல்வி இல்லை, உம்மை உயர்த்துவதால் எங்கள் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் எங்கள் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் எங்கள் குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும்
எங்கள் Yes, Lord. It's a big for you. A big picture for you. Big picture for you. Yes, Lord. பெரிதான காரியம். It's a big for you. ராஜாக்களோடு அமர்ந்தீரே. He will honor you. Honor you. ராஜாக்களோடு அமர்ந்தீரே. கனப்படுத்துவார். நான் பாடு உங்கள் மகிமைதனை தினம் நான் துதிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கி அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தி. பாடுவோம். Hallelujah. அறியாத ஜாதியை வரவழைத்தி கண்ட வாக்கினை நிறைவேற்றி. அறியாத ஜாதியை வரவழைத்தி கண்ட வாக்கினை நிறைவேற்றி. உங்கள் திருமைகளை நான் பாடுவேன், உங்கள் மகிமைகளை தினம் நான் துதிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. வருத்தங்கள் பசிதாக ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாசம் கேடகம் விடாதே. Yes, Lord. வருத்தங்கள் பசியாக ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாசம் கேடகம் விடாதே. விழாதே, விழாதே. நற்காற்றில் கைவிட்டாலும் கைவிட மாட்டார். காக்க நீர் ஒட்டு பயமில்லையே. Oh, yes, Lord. நற்காற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் ஒட்டு பயமில்லையே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் துதிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவது Yes, Lord. Hallelujah. Yes, Lord. Amen. எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உயர்த்துங்க, உயர்த்துங்க, உயர்த்துங்க. பாடுவது Yes, Lord. மேன்மையா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிங்க, துதிங்க, துதிங்க. Yes, Lord. God is opening the door. God is opening the door. Oh, shikara bararira baratara bararira bararira. Oh, shibara baratara bararira bararira. Oh, shibara baratara bararira bararira. Oh, praise you, Father. We praise you. Praise you, Father. Praise you for the promise, Father. வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. நீ கதவுகளை திறக்க போவதற்காய் நன்றி. கதவுகளை திறக்க போவதற்காய் நன்றி. பிள்ளைகளுக்கு கதவுகளை திறக்க போவதற்காய் நன்றி. குடும்பங்களுக்கு கதவை திறக்க போவதற்காய் நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். You are going to open the door. You are going to open the door. You are going to open the door. Hallelujah. There is a miracle. Miracle. ஒரு அற்புதத்தின் கதவு. ஒரு அற்புதத்தின் கதவு. கனப்படுத்தக்கூடிய கதவு. உன்னை ஆசீர்வதிக்க கூடாது. Hallelujah. திறக்கப்பட போகிறது. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா. எங்களுக்காய் கதவுகளை திறக்க போவதற்காய் நன்றி. ஸ்தோத்திர ஆண்டவரே. நன்றி. எங்களோடு இடைப்பட்டதற்காய் நன்றி. இந்த வேளையிலே நம்முடைய கடைசி ஜெபத்தை போதகர் ஏறெடுப்பார். போதகர் ஜெபத்தை முடித்ததும் தயவு செய்து மென் எல்லாம் தயவு செய்து ப்ளீஸ் ஸ்டே பேக் ஃபார் அ ஸ்மால் ப்ரீஃபிங். மென் மாத்திரம் ப்ளீஸ் ஸ்டே பேக் ஃபார் அ ஸ்மால் ப்ரீஃபிங். ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, மை துதிக்கிறோம். இந்த நாளிலே இந்த ஆராதனையிலே நீர் அசைவாடின தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு தேவையான அந்த ஆலோசனையை கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்ன உம்முடைய ஆண்டவரே மேலான வாக்கு தத்தத்தின்படி அதை திறக்கத்தக்கதான ஆண்டவரே வழியையும் ஆண்டவரே அப்பா அந்த சாவியை குறித்த காரியங்களையும் நீர் போதித்த தயவுக்காய் சோதரம். அந்த சாவிகளை நாங்கள் பயன்படுத்தி ஆண்டவரே அப்பா எங்களுக்கு அனுகூலமான கதவுகள் இந்த தேசத்திலே திறக்கப்பட நீர் அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே சோதரி, என் முழு உலமே நாமத்தை சோதரி, ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹalleluya. ஆமென். God is good. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் சொல்லுங்க. நல்லா சத்தமா சொல்லுங்க. தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்கள். நல்லா தட்டி சொல்லுங்க. There is a